இது பலாசு. பலாமரம். பலாமரம் எல்லாம் இங்கே வரைக்கும் இருக்குது. இங்கே மார்க் பண்ணியிருப்பேன். இந்த ஜாயிண்ட் முடிஞ்ச உடனே இந்த மார்க்கிங் வரைக்கும் மண்ணுக்குள்ளே இருக்குது. ஓகே. அடுத்து பழம் பூட்டு ரோஸ் வுட். இது ரோஸ் வுட்டு சார். செந்தூரம். ரோஸ் வுட்டு உங்களுக்கு அந்த ஈட்டின்னு எழுதியிருப்பீங்க. ஈட்டி மரம். அடுத்து செந்தூரம். இது செந்தூரம் சார். நல்லா இங்கே வரைக்கும் மண்ணுக்குள்ளே இருக்குது. ஹைப்ரிட். அடுத்து அத்தி 2. அத்தி வந்து ஹைப்ரிட்லேயே பெரிய இலை. கொஞ்சம் லேட்டாக காய்க்கும். இது அத்திலேயே புனா அத்திம்பாங்க. ஹைப்ரிட்டு கொஞ்சம் சீக்கிரம் காய்க்கும். எல்லாமே நல்லா இதோட ஒரு 4 வரக்கடை மணக்குள்ள வச்சுருங்க. ஒரு 4 வரக்கடை. ஓகே. நார்மல். இதெல்லாம் இங்கே வரைக்கும் போயிடணும். மேலே வரைக்கும். ஆமாம். இந்த பட்டிங் முடியும். அதுலேருந்து ஒரு 2 வரக்கடை சேர்த்து அது நீங்கள் நூலை அவுத்து விட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். பார்த்துக்கலாம். இது பட்டிங்கு இங்கே வரைக்கும் நல்ல மண்ணுக்குள்ளே இருக்குங்க. நாவல். அடுத்து மகிழம்பூ. இது வந்து நார்மல் மகிழம்பூ. நிழலுக்காண்டி வைக்கிறது. இது நார்மல் தான் எப்பயும் போல் இங்கே வரைக்கும் மண்ணுக்குள்ளே இருக்குது. சரி. அடுத்து இது வந்து சரக்கொன்றை. இதெல்லாம் மேலே பச்சையாக இருக்கும். கீழே கொஞ்சம் ரஃப்பாக வெளியராக இருக்கும். ஆமாம், சரக்கொன்றை. மஞ்சள் கலரில் சாட்டையாக பூ தொங்கும். ஓகே. இது நல்லா இங்கே வரைக்கும் இறக்குவோங்க. சரி. அடுத்து சார் எத்தனைப்பா? 2ஆப்பா? செம்பருத்தி 2. செம்பருத்தி 2. ரோஸு மொத்தம் 3 எடுத்துருக்கு. இது வந்து 7 டேஸு. சரி. இது ஆந்திரா பன்னீர். வெள்ளை கலரில் பூக்கும். இது நம்ம நார்மல் ரெட்டு. 3 ரோஸ். ஆமாம், 3 ரோஸு. இது வந்து ஃப்ளேமா ஃபாரஸ்ட். குன்றையில் இது ஒரு ரகம். சோப்பு கலராக பூ பூக்கும். ஓகே. மேடம் கேட்ட ரோஸ் கலர் செம்பருத்தி. இதுக்கு பேர் டெக்காமா. மஞ்சள் கலரில் பூக்கும். சரி. இது வந்து நார்மல் கொடி. சிவப்பு கலரில் பேர் மயில் மாணிக்கம்.